ஹலோ எவ்ரிவன். நம்ம இந்த வீடியோவில் டிக்கர் டேப் அப்படிங்கிற டூலை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப ஃபேவரட்டான டூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டூல் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த டிக்கர் டேப் அப்படிங்கிற பேர் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900s முன்னாடி யூஸ் பண்ண இன்டர்நெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த காலத்தில் இன்டர்நெட்லாம் இல்லாதப்போ ஒரு ஸ்டாக்கினுடைய ப்ரைஸையும் அது எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்குங்கிற இன்ஃபர்மேஷனையும் மோர்ஸ் கோடு மூலமாக சென்ட் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மோர்ஸ் கோட் மூலமாக சென்ட் பண்ணுறது டெலிகிராஃப் வயர்லேருந்து டிக்கர் டேப் பிரிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்டர் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி பேப்பரில் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் டிக்கர் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் அடுத்த வருஷங்கள் போக அடுத்து இந்த மாதிரி இப்போயுமே வந்து இந்த மாதிரி டிக்கர் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற ஃப்ளோரில் முக்கியமான இடத்துலலாம் வந்து இதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போயுமே கூட ஒரு ஸ்டாக்கை அதனுடைய ஷார்ட் ஃபார்மில் இருக்கிற அந்த சிம்பிள், அதாவது ஆப்பிள் அப்படின்னா ஆப்பிள்ங்கிற ஸ்டாக் இருக்குது அப்படின்னா அது ஏஏபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னமும் வந்து இது வந்து டிக்கர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் இந்த டிக்கர் டேப் அப்படிங்கிற நேம் வந்தது. ஸோ இந்த டூல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இதுக்கேற்ற மாதிரியே வந்து ஒரு டிக்கர் டேப் வந்து போயிட்டே இருக்கும். நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற கம்பெனிஸ் அது எவ்வளோ ட்ரேட் ஆகிருக்கு, என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டே வருது. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன், ஒரு மார்க்கெட்டினுடைய இண்டெக்ஸ், அதோடைய செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஸோ அதோடைய டாப் ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கேட்டகரி வைஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரே பேஜில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு போனீங்க அப்படின்னா உள்ளே வந்து 4 ஆப்ஷன் பார்க்கலாம். இந்தியன் ஸ்டாக்ஸ், யூஎஸ் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் கோல்ட்ஸ். ஸோ இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் ப்ரோக்கரை இதிலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு அது நீங்கள் வச்சுருக்கிற ஸ்டாக்ஸ்னுடைய இன்சைட்ஸ் பார்க்கலாம். உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்குது, இன்னும் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி 360 டிகிரி வியூ வந்து இதில் பார்க்க முடியும். ஸோ யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிக்கர் டேப் மூலமாகவே வந்து நீங்கள் உங்களால் யூஎஸ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் சப்போஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நான் ஸ்டாக்ஸ் மாதிரி சொன்ன மாதிரியே தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இதில் இம்போர்ட் பண்ணி ஸோ இதில் அதை பற்றி கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ கோல்டு வந்து இவங்களே டிஜிட்டலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்க எல்லா மெனுவும் பார்த்துட்டோம். அடுத்து ஸ்க்ரீனர். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த டூலை பற்றி செப்பரேட்டாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் க்ரைட்டீரியா நீங்கள் யோசிக்கலாம். ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும், இத்தனை வருஷம் ப்ராஃபிட்டாக இருக்கணும், அது வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கணும், அது வந்து லார்ஜ் கேப்பாக இருக்கலாம், ஸ்மால் கேப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய என்ன க்ரைட்டீரியா நீங்கள் கொடுத்தாலும் அதுபடி ஸ்டாக்கை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு டூல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இது ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இதை பற்றி செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஸோ இதே மாதிரி உங்களால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் யூஎஸ் ஸ்டாக்ஸும் வந்து உங்களால் இதில் வந்து ஸ்க்ரீன் பண்ண முடியும். ஸோ அடுத்த முக்கியமான டூல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியன் ஸ்டாக்ஸ். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தியாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற எந்த ஸ்டாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் இன்புட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கிற ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கம்ப்ளீட் சார்ட் உங்களுக்கு பார்க்க முடியுது. இது வந்து இந்த பிஸ்னஸினுடைய சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, என்ன க்ரோத் இருக்குது, என்ன சேலஞ்சஸ் இருக்குது, இது வந்து என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய அனலிஸ்ட் வந்து என்ன ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க, இதனுடைய ரெவன்யூ எப்படி க்ரோ ஆகிட்டுருக்கு, அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் நீட்டாக கன்சியூம் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள். இது இல்லாமல் நீங்கள் கம்பெனியினுடைய அப்டேட்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கேயே ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த ஷேர்னுடைய ப்ரைஸை இதனுடைய காம்படிட்டர் கூட கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரே வியூவில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ இடிஎஃப், இண்டிசஸ் இது எல்லாமே வந்து இதே மாதிரி உங்களால் ஸ்க்ரீன் பண்ணி பார்க்க முடியும். அடுத்த முக்கியமான டூல் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஏஎம்எஃப். ஸோ எல்ஏஎம்எஃப்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோன் அகெயின்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி ஒரு கோல்டோ ஒரு லேண்டோ ஒரு பேங்க்கிட்ட கொடுத்து நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து உங்களால் வச்சு லோன் வந்து வாங்க முடியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜே என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் வாங்கினதுக்கப்புறமும்
அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் ஆகியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த ரிட்டர்ன்ஸும் லூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இதே மாதிரி எல்ஏஎஸ், லோன் அகெயின்ஸ்ட் ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து ப்ரெசென்ட்டாக வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஜீரோதா ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் இருக்கிறது மட்டும்தான் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ எப்படி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை வந்து பேங்க்ஸ்ட்டை கொடுத்துட்டு லோன் வாங்குறீங்களோ அதே மாதிரி ஒரு ஷேரை வந்து நீங்கள் ப்ளெட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக லோன் வாங்க முடியும். ஸோ இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர், நான் வந்து எப்போயுமே ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ், எம்எம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ்வலாக வந்து ஷேர் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் வந்து எப்போயுமே வந்து ஒரு லோ இருக்கும், ஒரு அப் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு லோ வரும், ஒரு அப் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ லோவாக முடியுமோ அவ்வளோ லோவாக ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு எவ்வளோ ஹையாக வந்து விற்க முடியுமோ அவ்வளோ ஹையாக நீங்கள் விற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டாக ஒரு மார்க்கெட்னுடைய லோவோ இல்லை மார்க்கெட் லோவோட ஹையை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ வந்து க்ரீடில் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இன்னும் வந்து எவ்ரிடே புது ஹையை தாண்டி போகிறப்போ மார்க்கெட் வந்து யுஃபோரியாவில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வந்து ஆப்டிமிஸ்டிக்காக எல்லோரும் வந்து ரொம்ப க்ரீடோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ் வந்து இந்த பக்கமாக இருக்கும். ஸோ அந்த பக்கமாக இருக்கிறப்ப நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மார்க்கெட் வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, எல்லோரும் வந்து வாங்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மீனிங் அது. ஸோ எப்பயுமே வந்து மார்க்கெட்டில் எல்லோரும் க்ரீடாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பயப்படணும். ஸோ அப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணுறதுக்கான டைம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து எல்லோரும் ரொம்ப பயந்துட்டுருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா வார்லாம் வந்து சினாரியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நீடில் வந்து இந்த பக்கமாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும்னா எல்லோரும் வந்து ரொம்ப பயந்துருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்து மோஸ்ட்லி நிறையா பேர் செல் பண்ணிவிட்டு அதுலேருந்து கேஷ் எல்லாம் புல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் எல்லோரும் பயந்து இருக்கிற டைமில் தான் நம்ம வந்து க்ரீடியாக இருக்கணும். ஸோ யூஸ்வலாக இந்த நீடில் இந்த பக்கமாக இருந்தது அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் சரியான டைமாக இருக்கும். ஸோ இது வந்து எப்போயுமே 100% ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து இதை பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க சொல்கிறது வந்து 91% வந்து அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் க்ரீடில் இருக்குது இல்லை எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக மார்க்கெட் திரும்பிடுமா, உடனே வந்து மார்க்கெட் கூட ஆரம்பிச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஃபியர்லேயே வந்து கண்டினியூஸாக ஒரு 1 வீக், 10 டேஸ், 1 மாதம், 2 மாதம் கூட இருக்கலாம். ஸோ அதில் வந்து இருக்கிற குளோபல் சினாரியோஸ், மேக்ரோ கண்டிஷன்ஸை பொறுத்தது. பட் யூஸ்வலாக வந்து மார்க்கெட் வந்து பாட்டம் ஆயிடுச்சு, இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் நீடில் இருக்கிறப்ப தாராளமாக பெரிய சங்க் ஆஃப் மணிலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டிக்கர் டேப் அப்ளிகேஷனுடைய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த டிக்கர் டேப் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை.